இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச் வந்து வேறு லெவல் மேட்சுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. 174 ரன் வந்து அடித்து கீழ்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்சில் வந்து இதை விட அதிகமாக ஸ்கோர் போகாமல் தடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசர் ரஹ்மான். அவர் என்ன அப்படி பண்ணாருங்க? ஆமாங்க, அவர் வந்து அவர் நாட்டில் வந்து கடைசி மேட்ச் நடக்கும்போது அடிப்பட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து 1000 போய் சொல்லி ஐபிஎல் டிவி விளாடணும்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து வந்துட்டாப்புல. வந்து ஒரு சும்மா ஒன்றும் இல்லைங்க, அடிச்சு கீழ்ச்சிருக்காப்புல. விராட் கோலியை தூக்கிட்டாப்புல, ஃபேஃப் டூப்ளிஸ் தூக்கிட்டாப்புல, ராஜத் படிதார் தூக்கிட்டாப்புல, ஓப்பனர் 2 பேரையும் ஒன் டவுனையும் தூக்கிட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறது முக்கிய காரணம் அமைச்சார். 10வது கேமரன் கிரீன் அந்த ஆல்ரவுண்டையும் தூக்கி இன்னைக்கு மேட்ச் வந்து வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமாக முஸ்தபிசுர் ரஹ்மான் பண்ணிட்டாருன்னு தான் சூப்பரான விஷயம். தோனி கேப்டன்லாம் நான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணி மேட்சை வின் பண்ண வைப்பேன்ற மாதிரி ருத்ராஜ் கேக்கோட வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து சேப்பா கிரவுண்டில் கிங்குன்றதை அகைன் அண்ட் அகைன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தலை எம்எஸ் தோனி அவர்கள் 2 கேட்ச் ஒரு ரன் அவுட் பண்ணி அசத்திருக்காரு. பேட்டிங் சைடில் கேக்கோட வந்து ஆரம்பத்தில் 3 4 அடித்து ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திர ஜடேஜா அப்புறம் சிவம் தூபே வந்து அடித்து மேட்சை முடித்து கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கே வெற்றி தொடர்ந்து இருக்குமா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பாய்.